அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டில் உள்ள தலைமை கூட்டுறவு வங்கி காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்காக மாநில ஆட்சேர்ப்பு மையங்கள் வாயிலாக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன தகுதிகள், யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் உள்ள தலைமை கூட்டுறவு வங்கிகளில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்காக மாநில ஆட்சேர்ப்பு மையம் வாயிலாக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tncorps.rb.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு கூட்டுறவு மாநில ஆட்சேர்ப்பு மைய இணையதளம். இந்த இணையதளம் வழியாகத்தான் தற்போது வெளியிடப்பட்டுள்ள தலைமை கூட்டுறவு வங்கிகளில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ 2025 கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் சென்னை லிஸ்ட் ஆஃப் கரண்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. நோட்டிபிகேஷன் நம்பர் 2/2025 அசிஸ்டன்ட் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் சென்னை அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே இங்க ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. நோட்டிபிகேஷன் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் TNSCB அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல் 62 பக்கங்களை கொண்டது. இந்த ஃபைல்ல இந்த வேலை வாய்ப்பு பற்றிய முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஃபைலை ஒரு வாட்டி பதிவிறக்கம் செய்து தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ சென்னை மாநில ஆட்சேர்ப்பு நிலையம் சென்னை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியில் காலியாக உள்ள 50 உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்காக இந்திய குடியுரிமையுடைய கீழ்காணும் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் இணையதளம் வழியாக வரவேற்கப்படுகின்றன. ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 31/12/2025. முக்கியமான தேதி மற்றும் நேர விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அறிவிக்கை வெளியிடப்பட்ட நாள் 11/12/2025. இணையவழி மூலம் விண்ணப்பம் சமர்ப்பிக்க தொடங்கும் நாள் 14/12/2025. இணையவழி மூலம் விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் 31/12/2025. எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம் 24/1/2026 காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை. பதவி மற்றும் காலிப்பணியிட விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. பதவியின் பெயர் உதவியாளர். நிறுவனத்தின் பெயர் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி. காலிப்பணியிட எண்ணிக்கை 50. சம்பள விகிதம் 32,020 முதல் 96,210 என்ற அடிப்படையில் வழங்கப்படும். அறிவிக்கையிடப்பட்ட காலிப்பணியிட எண்ணிக்கை தற்காலிகமானது மற்றும் மூல சான்றிதழ் சரிபார்த்தலுக்கு அனுமதிக்கப்படும் விண்ணப்பதாரர்களின் பட்டியல் வெளியிடுவதற்கு முன்னர் வரை மாற்றத்திற்கு உரியது. இவ்வறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள பதவிகளுடன் ஒத்த தகுதி நிபந்தனைகளுடன் கூடிய வேறு பதவிகளுக்கும் தெரிவு செய்யும் உரிமை மாநில ஆட்சேர்ப்பு நிலையத்திற்கு உண்டு. பணி இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இடஒதுக்கீடு நியமன விதிகள் இத்தேர்விற்கு பொருந்தும். பல்வேறு இனங்களை சார்ந்த தேர்வர்களுக்கான இடஒதுக்கீடு விவரங்கள் கீழ்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. இன வாரியாக ஒதுக்கீட்டு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறமா சுருக்க முறை கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் இந்த பதவிக்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க. வயது வரம்பு 1/7/2025 படி வகுப்பு வாரியாக அனுமதிக்கப்பட்ட உச்ச வயது வரம்பு மற்றும் வயது வரம்பு சலுகை விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச வயது வரம்பு 18, அதிகபட்ச வயது வரம்பு 32. நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுகளுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு 42 வயது, முன்னாள் இராணுவத்தினருக்கு 50 வயது வயது சலுகை உண்டு. ஆதரவற்ற விதவை உச்ச வயது வரம்பு எதுவும் இல்லை. அப்புறமா SC, ST, MBC பிரிவை சார்ந்தவர்களுக்கான வயது வரம்பு அதிகபட்ச வயது வரம்பு எதுவும் இல்லை. ஆதார சான்று விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. கல்வி தகுதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அறிவிப்பு வெளியிடப்பட்ட நாளன்று விண்ணப்பதாரர்கள் பின்வரும் கல்வி தகுதியை பெற்றிருக்க வேண்டும். அதாவது குவாலிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு முடித்து 3 ஆண்டு டிகிரி முடித்தவர்கள் இந்த பதவிகளுக்காக விண்ணப்பிக்கலாம். பதவியின் பெயர் அசிஸ்டன்ட். கல்வி தகுதி a graduate degree in any discipline of any university of institution recognized by University of Grand Commission, Bachelor of Engineering Technology, degree in Computer Science or Information Technology or Electronics and Communication or equivalent recognized by AICTE from any யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் ரெகக்னைஸ்ட் பை த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். இந்த மாதிரி கல்வி தகுதி விவரங்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தகுதிக்குமான வேகன்சி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பட்டப்படிப்பு கல்வி தகுதியானது 10ஆம் வகுப்பு பிளஸ் உயர்நிலை பள்ளி பட்டயம் அல்லது அதற்கு இணையான படிப்பு பிளஸ் இளநிலை பட்டம் என்ற வரிசை முறையில் கல்வி தகுதிக்கான தேர்ச்சியினை பெற்றிருக்க வேண்டும். தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் வழங்கப்படும் கூட்டுறவு பட்டய படிப்பு டிப்ளமோ இன் கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மற்றும் மதுரை கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மூலம் நடத்தப்படும்
உயர் கூட்டுறவு பட்டய பயிற்சி ஹையர் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆகிய படிப்புகள் படித்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். பின்வரும் பட்ட படிப்பு படித்தவர்கள் கூட்டுறவு பயிற்சி பெறுவதிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது. அதாவது வைகுந்த மேத்தா தேசிய கூட்டுறவு நிறுவனம் புனே வழங்கும் முதுநிலை வாணிப மேலாண்மை கூட்டுறவு பட்டம், பிகாம் ஆனர்ஸ் கூட்டுறவு, எம்காம் கூட்டுறவு, எம்ஏ கூட்டுறவு, பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் கூட்டுறவு முதுநிலை பட்ட படிப்பு, பிஏ கூட்டுறவு, பிகாம் கூட்டுறவு ஆகிய படிப்புகள் படித்தவர்களுக்கு கூட்டுறவு மேலாண்மை பட்டய படிப்பு தகுதியிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது. இவ்வாறு தகுதி விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். உடற்தகுதி சரிபார்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பணி நியமனத்திற்கு தெரிவு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் தங்கள் உடற்தகுதி சான்றிதழனை பணி நியமனத்தின் போது நியமன அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மொழியில் தகுதி விண்ணப்பதாரர்கள் இந்த அறிவிக்கை வெளியாகும் நாளன்று போதுமான தமிழறிவு பெற்றிருக்க வேண்டும். பின்வரும் தகுதியை பெற்றிருக்கும் ஒருவர் தமிழில் போதிய தகுதியுடையவராக கருதப்படுவார். 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் உயர்நிலை பள்ளியில் படிப்பு, பட்டப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அல்லது உயர்நிலை பள்ளி படிப்பை அல்லது 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியை தமிழை பயிற்று மொழியாக கொண்டு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த பணிக்கான தேர்வு கட்டணம், அதாவது விண்ணப்பத்திற்கான விண்ணப்ப கட்டணம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் அருந்ததியர், பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர், ஆதரவற்ற விதவை, நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 250. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், சீர்பனவரர் இவர்களுக்கான விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 500. இணையதளம் வழியாக விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். இணையவழி மூலம் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் நேரத்தில் விண்ணப்ப கட்டணம் மற்றும் தேர்வு கட்டணம் இணையவழியில் ஆன்லைனில் செலுத்தப்பட வேண்டும். கட்டணத்தை கட்டும் முறை உள்ளிட்ட விவரங்கள் இந்த அறிவிப்பின் இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்வு கட்டணம் ஒரு முறை செலுத்திய பின் எந்த ஒரு சூழ்நிலையிலும் திரும்ப வழங்கப்பட மாட்டாது. தேர்வு திட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. போட்டித் தேர்வு 2 நிலைகளை அடக்கியது. எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு. தேர்வு மையங்கள் எழுத்து தேர்வு சென்னையில் மட்டுமே நடைபெறும். தேர்வு முறை கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது சிலபஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. பாடம் கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல், கூட்டுறவு கணக்கியல், MIS மற்றும் கணினி பயன்பாடு, கணினி அடிப்படை, பொது அறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு, திறனறிவு மற்றும் காரணவியல் ஆகிய பாடங்களை கொண்டது. தரம் பட்டப்படிப்பு. தேர்வின் வகை கொள்குறி, அதாவது OMR அடிப்படையில் தேர்வு இருக்கும். நேரம் 3 மணி நேரம். வினாக்களின் மொத்த எண்ணிக்கை 200. அதிகபட்ச மதிப்பெண்கள் 170. நேர்முக தேர்வுக்கு 30 மதிப்பெண்கள். மொத்தம் 200 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும். எழுத்து தேர்வுக்கான கேள்விகள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளில் அமைக்கப்படும். எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டம் இவ்வறிவிப்பின் இணைப்பில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி அனைத்து தகவல்களுமே இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. தடை செய்யப்பட்ட பொருட்கள், அதாவது எழுத்து தேர்வுக்கு செல்லும் போது என்னென்ன பொருட்கள் எடுத்து செல்லக்கூடாது, தடை செய்யப்பட்ட பொருட்களின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வுக்கு பின் தரவரிசை நடைமுறை. எழுத்து தேர்வில் விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்படும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் சம மதிப்பெண்களை பெற்றிருப்பின் வயதில் மூத்த விண்ணப்பதாரர் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் வைக்கப்படுவார்கள். மூல சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான அனுமதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்வு செய்யும் முறை. எழுத்து தேர்வில் விண்ணப்பதாரர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் மற்றும் நேர்காணலில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்படும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் சம மதிப்பெண்களை பெற்றால் வயதில் மூத்த விண்ணப்பதாரர்கள் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் வைக்கப்படுவார்கள். வயதும் ஒரே மாதிரியாக இருக்கும்போது எழுத்து தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்ற விண்ணப்பதாரர்கள் தரவரிசை பட்டியலில் முதலில் வைக்கப்படுவார்கள். எழுத்து தேர்வில் பெறப்பட்ட மதிப்பெண்களும் சமமாக இருக்கும்போது விண்ணப்ப எண்ணிலிருந்து தீர்மானிக்கப்பட்ட மாநில ஆட்சேர்ப்பு நிலையத்திற்கு முன்னதாக தனது விண்ணப்பத்தை சமர்ப்பித்த விண்ணப்பதாரர் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் வைக்கப்படுவார். இவ்வாறு தேர்வு செய்யும் முறை எல்லாமே கொடுத்திருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் தேர்வுக்கான தகுதியை உறுதி செய்தல். இவ்வாறு அனைத்து தகவல்களுமே இந்த ஃபைல கொடுத்திருக்காங்க. தெளிவா ரீட் பண்ணி புரிந்துக்கோங்க. அப்புறமா இணையவழியில் விண்ணப்பிக்கும் முறை கொடுக்கப்பட்டுள்ளது. இணையவழி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யக்கூடிய வழிமுறைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது ஒவ்வொரு உரிமை கோரலுக்கான ஆதரவான அல்லது தேவையான சான்றிதழ்கள் PDF வடிவில் 200 KB மிகாமல் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க தகுதியுள்ளவர்கள் இந்த நோட்டிபிகேஷனை ஒரு வாட்டி தெளிவா வாசித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்காக ஆரம்பிக்க வேண்டும். இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க நோட்டிபிகேஷன் நம்பர். அசிஸ்டன்ட் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எஃபெக்ட்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் சென்னை அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். அசிஸ்டன்ட் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எஃபெக்ட்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க். ஃபர்ஸ்ட்ல இந்த விண்ணப்ப படிவத்தில் பர்சனல் டேட்டா கேட்கறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா விண்ணப்பதாரரின் பெயர் இனிஷியல் அல்லது சர்நேம், நேம் ஆஃப் த அப்ளிகன்ட், பிறந்த தேதி, டேட், மந்த், இயர் அந்த ஃபார்மேட்ல என்டர் பண்ண வேண்டும். அப்புறம் தந்தையார் பெயர், தந்தையின் சொந்த மாநிலம், தாயார் பெயர், தாயின் சொந்த மாநிலம், பாலினம், குடியுரிமை, விண்ணப்பதாரர் பிறந்த இடம், சொந்த மாநிலம், மதம் போன்ற பர்சனல் டீட்டெயில்
டேட்டா எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு சான்றிதழின் விவரங்கள் கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட், தங்கள் மாற்றுத்திறனாளியா எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. எஸ் என்றால் அதற்கான விவரங்கள் எல்லாமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். குறைபாட்டின் சதவிகிதம், குறைபாட்டின் வகை போன்ற விவரங்களை தெளிவாக எழுத வேண்டும். அப்புறம் தங்கள் பதிலி எழுத்தரின் சேவையை பயன்படுத்த விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. தங்களுக்கு எழுத்து தேர்வில் கூடுதல் நேரம் வழங்கப்பட வேண்டுமா, தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளியா, தாங்கள் முன்னாள் ராணுவ வீரரா, அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், எண், தேர்ச்சி பெற்ற வருடம் மற்றும் மாதம், பயிற்று மொழி, தேர்வு குழுமத்தின் பெயர், இந்த மாதிரி கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே என்டர் பண்ண வேண்டும். அப்புறமா மேல்நிலை பள்ளி கல்வி அல்லது பட்டய படிப்பு 3 ஆண்டு பயின்றுள்ளீரா, அப்புறம் இளநிலை, அப்புறம் ஒருங்கிணைந்த 5 ஆண்டு முதல்நிலை பட்டம், முதுநிலை பட்டம் கேட்டிருக்காங்க. உங்க கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க. தொடர்பு குறித்த விவரங்கள், அதாவது கம்யூனிகேஷன் டீடைல்ஸ், உங்க முகவரி விவரங்கள் எல்லாம் தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். தொடர்பு முகவரி, நிரந்தர முகவரி விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறம் புகைப்படம் மற்றும் கையொப்பம், அதாவது உங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ஜேபிஇஜி ஃபார்மேட்ல 50 KB இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அதன் பிறகு டாக்குமெண்ட் அப்லோடு கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே PDF ஃபார்மேட்ல 200 KB ப்ரௌஸ் பண்ணி இங்க அப்லோட் பண்ண வேண்டும். அதன் பிறகு ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. இந்த உறுதிமொழி எல்லாமே தெளிவா ரீட் பண்ணி இங்க ஒரு டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்திருக்காங்க. இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணி உங்க விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு உங்களது விண்ணப்ப கட்டணத்தை செலுத்துற மாதிரி இருக்கும். இணையதளம் வழியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். அதன் பிறகு உங்களது விண்ணப்ப படிவங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு எழுத்து தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். ஆகவே தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கிகளில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்காக விண்ணப்பிப்பதற்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.